ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே நம்ம ஹீரோவோட கார் வருது. அவங்க அப்பா அவனை பிடிச்சி அங்கே வெளியே தள்ளிட்டு 30 வயசாகி போயிடுச்சு. இன்னுமே மேரேஜ் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்க. மரியாதையோட இன்னைக்கு யாராச்சும் நீ மேரேஜ் பண்ணலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்து உன்னை எல்லாத்தையுமே வந்து பிடிங்கிட்டு தெருவில் விட்டுருவேன் போன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் லின்மோவை காமிக்கிறாங்க. அவள் வந்துட்டு என்னோட மந்த்லி சேலரி வந்து 3000, நான் வந்துட்டு ஒரு கம்பெனியில் தான் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு வர்றா. ஆனால் உண்மையிலேயே அவளுமே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான். அவங்க அப்பா வந்து மேரேஜ் பண்ணிக்கிற சொன்னா இவ கேட்க மாட்டா. அப்ப அவரு உன்னோட அம்மாவோட எதுவுமே உனக்கு கிடைக்காது, எல்லாத்தையுமே நான் தீய வச்சு கொளுத்தி விட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டாரு. ஸோ நம்ம ஹீரோயின் இங்கே ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வரவுமே அங்கே இருக்க ஆன்டிஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட பொண்ணு பேத்திங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது, பார்க்க ஆள் இப்படி நல்லா இருக்கேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. எனக்கு 30 வயசாயிருச்சு, எனக்கு வந்துட்டு வீடு கிடையாது, கார் கிடையாது, எதுவுமே இல்லை. நான் ஜஸ்ட்டு சும்மா வந்து வேலையை பார்த்து என்னோட வயிற்ற பசி ஆற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, மூஞ்சி மட்டும் அழகாக இருந்தால் போதுமா, காசு இல்லாமல் உன்ட்ட வந்துட்டு யார் பொழைக்க முடியும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டா, நீ தான் எனக்கு வந்து பர்ஃபெக்டான மேட்ச்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் நம்ம 2 பேருமே ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுகிட்டே ஷாக் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஜஸ்ட் இது வந்து 1 இயருக்கு மட்டும்தான், நான் வந்து மந்த்லி உனக்கு 10,000 பே பண்ணிடுறேன்னு சொன்னதுமே, என்ன 10,000 நீ எனக்கு பே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம், நீ என்னை சாதாரணமாக நினச்சிக்காத, நான் உனக்கு வந்துட்டு பே பண்ணிடுவேன். ஆனால் நீ வந்துட்டு நம்மளோட 2 பேர் லைஃப்லையுமே 2 பேருமே வந்து தலையிட தேவை கிடையாது, இது 1 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த மேரேஜ் நடக்கும் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுமே வந்துட்டு அவளை பிடிச்சி போயிடுது. ஓகேன்னு சொல்லிடுறான். 2 பேருமே அங்கே மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின், சரி ஓகே, நீ வந்துட்டு இப்போ எங்கே வந்து போயிட்டுருக்க, ஏதாச்சும் உனக்கு தேவை வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். எப்படி நீ போவோன்னு சொன்னதும், நான் ஏதாச்சும் டாக்ஸியை பிடிச்சி போயிடுறேன்னு சொன்னதுமே, சரி நானுமே இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே பிக்கப் பண்ணுறதுக்காக கார் வந்துடுது. இங்கே நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காகவே கார் வந்துடுது. நம்ம ஹீரோயின் அந்த லின் குரூப் கம்பெனியை வந்துட்டு விலைக்கே வாங்கிட்டா போல். அவள் தெரியாமல் இன்னொரு கம்பெனியுமே அங்கே வந்துட்டு வச்சு நடத்திட்டுருக்கா. அது வந்துட்டு யார் ஓனன்றதுமே இப்போ வரைக்கும் தெரியாது. அவங்க ஃப்ரெண்டை, நீ எப்போ வந்துட்டு உன்னோட ஐடென்டிஃபை வந்து ரிவீல் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு என்னோட அம்மாவோட எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டு என்னுடைய அம்மாவை என்னையுமே தவிக்க விட்டுட்டாங்க, அவங்க எல்லாத்தையுமே நான் வந்துட்டு திரும்ப பிடுங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு இந்த மேனேஜருக்கு வந்துட்டு அங்கே தெரிஞ்சு போயிடுது, அங்கே நம்ம கம்பெனியோட சிஓ இன்னைக்கு வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லேடி, நம்ம கம்பெனியோட சிஓ நீங்கள் வரப்போகிறாங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் 2 பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு என்ன தெரியாதா யாராக இருக்குன்னு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து அவங்களோட சிஸ்டர் அங்கே வந்ததும் நம்ம ஹீரோயினை பார்த்து, ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத கேட்டதும், நானுமே இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நீயுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்க, அப்புறம் என்ன வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, இந்த மேனேஜர் அவங்க சிஸ்டரை போய் தப்பாக புரிஞ்சுட்டு நீங்கள் தானே சிஇஓன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவளுக்கு அதை கேட்டுகிட்டு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், சும்மா ஆக்டிங்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் தான் வந்துட்டு சிஇஓன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுகிட்டு ஷாக் ஆகிடுது. என்ன சிஇஓ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா, இதுவுமே நல்ல சான்ஸ் தான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்மளோட பாய் ஃப்ரெண்டு பூதா நம்மளுக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ஒரு ஐடியா வந்துடுது. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு, என்னது இவ சிஇஓவா, இவ எப்போ சிஇஓ ஆனான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. உடனே அவங்க சிஸ்டர் அவளுக்கு பவர் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு, நான் வந்து உன்னோட கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திரேன், இந்த எல்லா ஆஃபீஸுமே நீ தான் க்ளீன் பண்ணணும்னு சொன்னதும், என்னது நீ சிஇஓவா, நீ சிஇஓ இல்லைன்றது உனக்கு நல்லாவே தெரியும், உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்னை வந்து டிபார்ட்மெண்ட் மாற்றுவியான்னு சொன்னதுமே உடனே அந்த மேனேஜர், நீங்கள் என்ன வந்து தைரியம் இருந்தால் நீ வந்துட்டு சொன்ன பேச கேட்காம இப்படி அவங்கள ஏற்று பேசிட்டு இருப்பா, உனக்கு ஜாப் வேணுமா அப்படின்றத சொன்னதுமே, ஓ நீ எனக்கு ஜாப் கொடுப்பியா அப்படின்றத சொன்னதும், நீ அப்புறம் யார் நினச்சிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே, நான் இந்த கம்பெனியோட சிஇஓவே அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு அப்படியே வந்துட்டு 2 பேருமே நக்கல் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஓ சிஇஓவா நீ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின், சரி ஓகே, இன்றைக்கி வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டி வந்து வாங்க வச்சுருக்காரு, அதுக்கு ஒன்று இன்விடேஷன் வந்து கொடுத்துருப்பாருல்ல, எங்கே நீ அதை காமின்னு சொன்னதும், அதே இதுக்காக நான் உன்ட்ட காமிக்கணும், நான் இன்றைக்கி அந்த பார்ட்டிக்கே போகிறேன்னு சொன்னதுமே அதையும் பார்த்துடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அவங்க பார்ட்டிக்குமே எல்லாருமே கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின், உன்ட்ட தான் இன்விடேஷன் இருக்குமே, இங்கே வந்துட்டு குடியேன் அப்படின்றத சொன்னதும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா அந்த மேனேஜர், அங்கே பாருங்களேன், அங்கே வந்துட்டு வேங்கோட ஆளுங்க அவங்கள தான் கூப்பிட வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே, அந்த ஆளுக்குமே யாருன்னு தெரியாது இல்லையா, ஸோ வந்துட்டு இவ்வளோ தான் லின்னு நினச்சிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறாரு. உங்களுக்காக ஒரு கோல்டன் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இன்விடேஷன் நீங்கள் இங்கே வைங்க, நம்ம வந்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சுக்கு. எந்த இன்விடேஷன் இவ கொடுப்பா, அப்படியே வந்து முழிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் நக்கல் அப்படியே அவளை பார்த்து சிரிக்கிறா. அப்போ அவள் பயந்து போயிட்டு இருக்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்டு காவ் அங்கே வாழ்றான். அவள் உடனே அங்கே ஹாப்பி ஆகிட்டு அவனை அங்கே கூப்பிட்டதாமே. அப்போ அவன், உனக்கு என்ன மிஸ்டர் வாங்க வந்து தெரியுமான்னு சொன்னதும் அவன் வந்துட்டு, ஆமாம் எனக்கு தெரியும்னு சொன்னதும், ஏன் அப்படின்னா நீ வந்துட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு பேசு, நம்ம வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பற்றி பேசணும்னு சொன்னதும்
சொன்னதும் அவளுமே இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் இவன் என்னன்னா நம்ம ஹீரோவோட நேமை சொல்லிட்டு இவன் தான் அந்த கம்பெனியோட சிஓன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான் போல். ஸோ உங்களுக்கு இப்போயுமே இன்விடேஷன் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அதெல்லாம் இல்லை, நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோவுமே அங்கே தான் இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனுக்கு அங்கே பார்த்துட்டு ரொம்ப பயமாயிருது. ஐயோ கடவுளை, இவன் மட்டும் நான் வந்துட்டு இங்கே இருக்கிறத பார்த்தா நான் உண்மை எல்லாமே வெளிப்பட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு நான் முக்கியமான வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து அங்கே வந்து வச்சுட்டு வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணிட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு இங்கே ஜாப் தானே பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டுருக்கா. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல மனுஷன், நீ வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற பார்த்தியான்னு சொல்லிட்டா. நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. சரி நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் என்னோட பாஸோட வந்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அந்த லின் வந்துட்டு என்ன ஒரு லெவல் இந்த லெவலுக்கு ஆயிடுச்சா, வெயிட்ரு கூட எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயின் எதுக்காக நீ தேவையில்லாமல் இப்படி வந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவள் என் ஷூஸில் வந்துட்டு பாரு டஸ்ட்டாக இருக்குது, க்ளீன் பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒழுக்கமாக பேசுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ நீ எதுக்காக அவளை இவ்வளோ தூரத்துக்கு ஒன்று புள்ளி பண்ண விட்டுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவள் எப்பயுமே அப்படி தான், நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இவ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, எவ்வளோ அப்பாவியாக இருக்கா பார்த்தியா, எவ்வளோ தூரத்துக்கு தன்னை புள்ளி பண்ண விட்டுட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அசிஸ்டண்ட்டை என்னோட ஒய்ஃப்காக நீங்கள் வந்துட்டு ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அவருமே அங்கே ஓகேன்னு சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு டைமண்ட் ரிங்கை வாங்கிட்டு அங்கே வந்துட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு எனக்கு யாரையுமே அப்படி தெரியாதேன்னு சொல்லிட்டு சொன்னதுமே எனக்காக என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் கொடுத்து விட்டுருப்பாருன்னு சொல்லிட்டு இவவேமா வந்து வாங்குறா. அந்த பர்சனுக்குமே யார் வந்துட்டுன்னு சொல்லி தெரியலை. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே வந்துட்டு பேசாமல் அவருமே இருந்துட்டுருக்காரு. இங்கே நம்ம ஹீரோ அவங்ககிட்ட நீங்கள் வந்துட்டு என்ன டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்துட்டீங்களா என்னோட ஒய்ஃபுக்குன்னு சொன்னதும் அவங்க கொடுத்தாச்சு பாஸ் அப்படின்ற சொன்னதுமே நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க, என்னோட ஐடென்டிஃபைவை வந்து நான் வந்து அவட்ட ரிவீல் பண்ணிடுவான்னு சொன்னதும் நீங்கள் எதனாலுமே யோசிச்சு பண்ணுங்க பாஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட உண்மையான வந்து ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலைல்ல. ஏன்னா ஒருவேளை அவங்க வந்து காசுக்காக ஏதாச்சும் வந்துட்டு ஆசைப்படுறவங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னதுமே அவள் அப்படிப்பட்டவ கிடையாது, கண்டிப்பாக அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவள் வந்துட்டு எவ்வளோ நல்லவளாக இருக்கா, என்கிட்ட வந்துட்டு பூவன்னு தெரிஞ்சுமே அவள் எதையுமே எதிர்பார்க்கல அப்படின்றத சொல்கிறான். பிறகு அந்த மேனேஜர் நான் வந்துட்டு ரொம்ப கொடுத்து வச்சவ உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, உங்களை மாதிரி ஒரு பாஸ்னால தானே நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டிக்கு வர முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அவள் பார்த்தா நான் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கணும்னு நினைக்கிறேன், நீ உன்னோட அந்த வெயிட்டர் பாய் ஃப்ரெண்டை வர சொல்லி எனக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயின் நீ அளவுக்கு மீறி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறா. அப்போ அவங்க பக்கத்தில் வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு நான் சொல்கிறத கேளு, இல்லை உன்னோட அம்மாவோட எல்லாத்தையுமே தூக்கி அங்கே வந்துட்டு குப்பையில் போட சொல்லிடுவேன்னு சொன்னதுமே சரி ஓகே சொல்லு, உனக்கு வந்துட்டு என்ன ட்ரிங்க்ஸ் வேணும் நானே சர்வ் பண்ணுறேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் பண்ண தேவை கிடையாது, எனக்கு வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் பண்ணணும்னு அங்கே சொல்லிட்டுருக்கா. அப்போ பார்த்தா மிஸ்டர் பூ அங்கே வந்து வரப்போகிறாரு அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ வந்து உள்ளே என்ட்ரானதுமே அங்கே அவள் அதை பார்த்துட்டு இந்த வெயிட்டரை பார்த்துட்டு எதுக்காக இப்படி பயந்துட்டுருக்கீங்க, இவன் ஒன்று ஃபூ கிடையாது அப்படின்றத சொன்னதும் ஐயோ நம்ம எல்லோரும் எவ்வளோ நர்வஸ் ஆகிட்டோம், ஃபூ வராருன்னு சொல்லிட்டு இந்த ஆள் வெயிட்டரா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ ஏனாங்க நீ என் கூட வான் செட்டு வேமா கூட்டிகிட்டு போகிறா, இப்போ எதுக்காக நீ ஊடால வந்த, ஃபூ வர போகிறாரா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ ஓ அப்படியா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு, நீ வாட் அவன் மேலே போய் மோதிட்டேன்னு வச்சுக்கோமே அவன் இந்த பார்ட்டிலேருந்து உன்னை வெளியே போன்னு சொல்லிடுவானேன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப சிரிப்பு வந்துட்டுருக்கு. அங்கே பாரு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொன்னதும் ஓ ஃபோக் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு அவன் சொன்னதுமே நீ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் நான் வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு அவள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நீ தான் இந்த காசை நீ வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ நீ எனக்கு இப்போ காசு கொடுக்குறேன்னு கேட்டதும் ஆமாம் நீ வந்துட்டு வச்சுக்கோ உனக்கு வந்துட்டு செலவுக்கு தேவைப்படல அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு வேமா வந்து அவங்கிட்ட நீ வந்துட்டு எதுக்காக இவனோட பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கா, உனக்குலாம் கொஞ்சம் கூட அசியமா இல்லையா, ஒரு வேலையான ஒரு வெயிட்ரு தான் உனக்கு கிடைச்சானா, அது கூட பெரிய ஆளுங்க உனக்கு யாரும் கிடைக்கலையான்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நீ அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. இப்போ நீ வந்து என்னை ஜெலஸ் ஆகிட்டு தானே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்காக இந்த டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த ரிங் எதுக்காக நீ வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் இப்படி மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவருங்க வந்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து அதை ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதுமே அங்கே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ ஃபஸ்ட்டு யார், நீங்கள் வந்துட்டு இப்போ இவளுக்காக வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வந்து நடிச்சிட்ருக்கீங்களா எல்லாருமே வந்து அப்படின்றத அவள் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு உண்மையை சொல்லுங்கள், எல்லாருமே காசுக்காக தானே இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்குலாம் இதை வாங்குற லெவலுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இது வந்துட்டு 3 மில்லியன் நீ இப்போ இதை
வச்சுக்க போகிறேன்னு வச்சுக்கோமே, நீ வந்துட்டு காசை பே பண்ணிடு. என்னோட வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் இதை விட அதிகமாகவே வந்து வாங்கி கொடுப்பேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்றத சொன்னதுமே, அவளை பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்ப திமிரா பேசுகிறா. இவனை பார்த்தா வந்துட்டு 3 மில்லியனுக்கு வாங்கி கொடுக்குற லெவலுக்கு தகுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நீ இப்போ வந்துட்டு கொடுத்த அந்த ரிங்கை திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கலான்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக இப்போ போலீஸ்க்கு வந்து உன்னை கூப்பிட்டுருவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பாரு 3 மில்லியன், ஸோ நீ இப்போ வந்துட்டு அதை பே பண்ணி ஆகணும், நீ என்ன சொல்கிற அப்படின்றத கேட்டதுமே அங்கே அவளுக்கு வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அசிங்கமாக வேற போயிடும், காசு எதுவும் கிடையாது. சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபேக்காக ஒரு செக்கை போட்டு அங்கே கையில் கொடுக்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் உன்கிட்ட தான் காசே கிடையாது, எந்த செக்கை போட்டு நீ கொடுத்துட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, நீ தேவையாமல் பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டாங்க, சண்டை போடுறா. என்னை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு சொல்லு உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்து அதெல்லாமே பார்த்துட்டு நீ அளவுக்கு மீறி பேசிட்டா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நான் எவ்வளோ தூரத்துக்கு வாங்கி கொடுக்கணுமோ அது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து நாங்கள் ஜுவல்லரி ஷாப்புக்கு கால் பண்ணிவிட்டு நிறைய ஜுவல்ஸ் அப்புறம் ரிங் எல்லாமே டைமண்ட்லேயே கொண்டு வர சொல்கிறான். அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே வந்துட்டு அவ்வளோ ஒரு கேவலமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓ நீ வந்துட்டு இந்த அளவுக்கு நான்சென்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த ஜுவல்லரி ஓனருமே வந்துடுறாரு. நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சதுமே உடனே ஓ நீ என்ன ஆளுகளை வச்சு நடிக்க வச்சிட்டு இருக்கியா, என்னை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்துட்டு மெண்டல் மாதிரியே அவள் பேசிட்டு இருக்கா. கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க வந்ததுமே நீ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் அவன் மேலே கையை வச்சேன்னா உன் கையை உடச்சிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படும் போது அங்கே வாங்க வந்துடுறான். நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு கேர்ள்ஸ்கிட்ட வந்துட்டு பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆளுமே லின்னு சொல்லி இவ்வளோ தான் நினச்சிட்டு அங்கே வந்துட்டு இவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறான். என்னை வந்துட்டு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்துறதுக்காக தான் இங்கே வர வச்சிங்களா, இந்த இவங்களெல்லாம் வெளியே தூக்கி போடுங்கன்னு சொன்னதுமே நீங்கள் எங்களோட கெஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாமல் 2 பேரும் இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்காம இங்கேருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு டென்ஷன் போயிருது. நீ யாரை வெளியே போக சொல்கிறேன்னு தெரியுதா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்துட்டு உனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொன்னதும் எனக்கு லின் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண கிடையாது, உங்களுக்குலாம் இங்கே இருக்கவே தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து ரொம்ப பேசினதுமே நம்ம ஹீரோயின் இவன் ஒரு நல்ல பர்சன் நினச்சில நான் வந்துட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனால் வந்துட்டு இவன் இப்படி காசு இருந்தால் ஒரு பேச்சு பேசுவான், நான் ரொம்ப கேவலமான மனுஷன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிருது. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து எந்த ஒரு கான்ட்ராக்டுமே வைக்க போகிறது கிடையாது, எல்லாத்தையுமே நான் வந்து கேன்சல் பண்ணுறேன் இப்போ அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் நீ என்ன கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை அப்போ அவளுமே வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா, இவன் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க காட்ஸை கூப்பிட்டு வந்துட்டு இவங்களை வெளியே இழுத்து விடுங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு அளவுக்கு மீறி நடந்துட்ட, இன்னைக்கு வந்துட்டு உனக்கு நடக்க போகிறத மட்டும் பாரு அப்படின்ற சொன்னதுமே அவன் நீ என்ன பண்ணிடுவ இந்த இருக்காங்க இல்லைன்னு அவங்க என்ன பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இன்னைக்கு கிடைக்கும், உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, பூவர் பீப்புளை பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோபமாயிருது நம்ம ஹீரோயினுக்கு. நம்ம அங்கே ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்துட்டு நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வாஷ்ரூம் போய் அவன் கூட சேர்ந்து எந்த ஒரு கான்ட்ராக்டுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே நீங்கள் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு கால்மே வந்துடுது, இப்படி கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லீன் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே அவள் வந்துட்டு இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்கிறா. நீங்கள் தான் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களை நம்பி தான் நான் இருக்கேன்னு அந்த சொல்லிட்டு இருக்காரு. அப்போங்க அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டதும் என்னோடய ஐடென்டிஃபைவை நான் வந்துட்டு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியே ஆகணும், அவளை வந்துட்டு எல்லாருமே புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தையில, அவள் வந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாவான்றதை நான் வந்துட்டு பார்க்கணும், பப்ளிக்காக நான் வச்சு அவள் தான் என்னோடய ஒய்ஃப்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வரும்போது அப்படியே ஸ்லிப்பாகி விழுக போகிறா. நம்ம ஹீரோ தான் வேகமாக வந்து அவளை வந்து அங்கே காப்பாற்றிடுறான். இப்போ எனக்கு வந்துட்டு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லும் போது எல்லாருமே இப்படி வந்துட்டு உன்னை வந்து இப்படிலாம் புள்ளி பண்ணுறாங்களே நீ எதை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு சொன்னதும் அவளுக்கு அதே வேலை தான், எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நான் வந்துட்டு என்னை யாருமே புள்ளி பண்ண விட மாட்டேன், அப்படி புள்ளி பண்ணால் அவங்கள வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணி விட்டுருவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப சிரிப்பாக வந்துட்டுருக்கு. ஏன்னா இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம எதுக்காக இங்கே நின்று தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கணும், ஃபுட் ஷாப்பில் போகலாம் அப்படின்ற செட் அங்கே ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கேயுமே பார்த்தா அங்கே சிஸ்டர் வந்து உன்ன மாதிரி ஏழை வீட்டுக்காரவங்களாம் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு தகுதி இருக்கான்னு சொன்னதும் ஏன் நீ டாக்கா மாறிட்டேன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் யாரை பார்த்து நீ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கோப்படுறா. ஓன்ட்டெல்லாம் எனக்கு பேசிகிட்டு இருக்க டைம் கிடையாது நம்ம ஹீரோயின் சொன்னதுமே ஓன்ட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது, நாளைக்கு வந்துட்டு எனக்கும் அவருக்குமே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, கண்டிப்பாக நீ வந்து அங்கே வந்துரு, நீ வந்து கவலையெல்லாம் படாத, உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஆயிரும்னு சொல்லிட்டு நான் வந்து செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லி அங்கே வந்து ஒர்க் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு திமுறா பேசுகிறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ தேவையில்லாமல்
அவளை பற்றி ஏதாச்சும் பேசுனேன்னா பார்த்துக்கோன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோவை வந்து அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயின் நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, எதுக்காக நீ தேவையில்லாமல் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்தாங்க நூடுல்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயின் இது ரொம்ப சாப்பாடு சூப்பராக இருக்கும், நீ வந்துட்டு எதை பற்றியுமே எதுவும் என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நீ எனக்காக தான் நான் அவங்க எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு உண்மையை சொல்லிடுவோன்னு பார்த்தா இவ்வளாவே ஒரு டிசிஷன் பண்ணி பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு எதுவும் பேச முடியல. அப்போ பார்த்தா அவங்க அப்பா கால் பண்ணி உன்னோட வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்குது நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு அவள் வேமா அங்கே வீட்டுக்கு போகிறா. அவங்க அப்பா அங்கே வந்ததுமே ஹீரோயின்ட்ட கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. நீ என்னமோ ஓவராக உன்னோட சிஸ்டர் அசிங்கப்படுத்தினியாமே, ஒழுங்காக அவளோட நெக்ஸ்ட் பார்ட்டிக்கு வந்துட்டு நீ போகணுன்னு சொன்னதும் என்னால் முடியாதுன்னு சொல்கிறா. நீ போகலன்னு வச்சுக்கோமே உன்னோட எல்லாத்தையுமே நான் வந்துட்டு தூக்கி குப்பையில் எரிஞ்சிருவேன், உன்னோட அம்மாவோட உனக்கு திங்ஸ் வேணுமா இல்லையான்னு சொல்லிட்டு இருந்தாலும் மிரட்டாரு. நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அங்கே கிளம்பி போகிறா. இப்போ மெங் சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்கான், அவனை தான் அவங்க வீட்டில் வந்து பார்த்து வச்சுருக்காங்க. நீ பார்க்க ரொம்ப பியூட்டியாக இருக்க, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ நம்ம வேணான்னு சொன்னையாமே, உன்னோட சிஸ்டர் வந்து 3 மில்லியனுக்கு ஒன்று வந்து சேல்ஸ் பண்ணிட்டா, ஸோ நீ வந்துட்டு என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உனக்கு காசு வேணா நீ வாங்கிட்டு போயிட்டே இரு, தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத. ரெண்டாவது நான் யாரும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓன்னு சொன்னதுமே அந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டராயிருது. நீங்கள் தான் சிஇஓன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சிஸ்டருமே அந்த வந்துடுறா. இவன் வந்துட்டு 3 மில்லியனுக்குலாம் ஒர்த்து கிடையாது, பட் வந்துட்டு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கால, அதனால தான் உங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணேன், நீங்கள் இவ்வளோ கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் டைமே நீ வந்து அந்த வெயிட்டரோட பின்னாடி வந்து சுற்றுறதுக்கு இந்த ஆள் எவ்வளோ பரவாயில்லன்னு சொன்னதுமே ஹீரோயின் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. கோவப்பட்டதுமே அந்த பர்சன் அங்கே பயந்துட்டுருக்காரு. அப்பாவை நான் வந்துட்டு இந்த கம்பெனியோட சிஇஓ, நீங்கள் வந்துட்டு எதுக்காக அவளை பார்த்து பயப்படுறீங்கன்னு சொன்னதும் என்னது நீங்கள் தான் சிஇஓவா, அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு இவங்க தான் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. இவளுக்கு அதே வேலை தான், இவள் வந்துட்டு அவள் மற்றவங்களோட பூரா என்னதுன்னு சொல்லிட்டு இருப்பா, என்னை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே திமிரா பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் உங்களை மாதிரி ஆளுங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு எனக்கு வந்து விருப்பமே கிடையாது, உங்களுக்கு வந்துட்டு இதுதான் கரெக்டானது, 2 பேருமே பேசிட்டுருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் பாட்டு கிளம்பி போயிடுறா. பிறகு அவங்க சிஸ்டர் என்னவா நீ எடுத்து பேசிட்டு போகிற பாரு, நான் உன்னை இன்னைக்கு இன்சல்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஐயோ என்னோட பிரேஸ்லெட்டை வந்துட்டு இப்போ காணுமே, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரப்போ இருந்துச்சேன்னு சொன்னதுமே இவ தான் வாஷ்ரூம் அங்கே போனா, இவ தான் அப்போ எடுத்துருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழியப்பட்டதுமே தேவையில்லாமல் எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஒன்றும் வந்து பிரேஸ்லெட் இல்லைன்னு சொன்னதும் வம்பு பண்ணி அவளோட பர்ஸை வந்துட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கல்ல உள்ளதான் பிரேஸ்லெட் இருக்குது, இவ தான் திருடி இருக்கான்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே இவ தான் கண்டிப்பாக திருடி இருப்பா, இவளை முதல் வந்துட்டு இங்கேருந்து விரட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்ட லேடி பார்த்தா ரொம்ப ஓவராக வந்து அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு அவளுக்காக வந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்கா. அந்த லேடி நம்ம ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அங்கே போட்டு அடிக்கவும் செஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு தேவையில்லாமல் அவன் மேலே பழைய போடாதன்னு சொன்னதும் நீ என்ன இவளோட சைடில் பேசிகிட்டு இருக்க, இவ ஒரு திருடி, நீயுமே அப்போ திருடன் தானா, அவங்கள முதல் செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு அடித்து வெளியே வரணும்னு சொன்னதும் அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அவள் இது வந்துட்டு ஃபூவோட வந்து பார்ட்டி, இப்போ பாரு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னதுமே அங்கே அவன் கால் பண்ணி அந்த ஹாவை கூப்பிடுறான். அந்த ஹாவ் அங்கே வந்ததுமே பார்த்தீங்கல்ல இவங்க வந்துட்டு எப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவராக பேசினதுமே அங்கே அவன் கோவப்பட்டு கணத்தில் இருந்துட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாமல் என்னோட ஐடென்டிஃபை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீ வந்து சுற்றிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் வந்துட்டு நீ இந்த மாதிரி வேலை பண்ணேன்னா கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காக இருது. ஏன்னா நீ தான் ஃபூவான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ ஆமாம் நான் தான் ஃபோன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகவும் இருக்குது ஹாப்பியாகவும் இருக்குது. என்னோட ஐடென்டிஃபைவை நான் வந்துட்டு உன்ட்ட சொல்லாமல் வந்துட்டு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கோமா இருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இது 1 இயர் கான்ட்ராக்ட் தானேன்னு சொன்னதுமே இந்த கான்ட்ராக்டை நம்ம இப்போ கூட நினச்சா முடிக்கலாமே அப்படின்றத சொன்னதும் இல்லை அதெல்லாம் வேணாம், நம்ம கான்ட்ராக்ட் படியே நடந்துக்கலாம், அதான் நல்லது, அதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பை நீ பார்த்துட்டு போ, என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஏன்னா நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய ரிச்மேன் சொல்லி தெரிஞ்சுமே நீ என்னை வந்து கூட இருக்கணும்னு ஆசைப்படலன்னு சொன்னதுமே எனக்கு அதிலலாம் வந்துட்டு விருப்பம் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அவன் பார்த்தா எனக்காக எத்தனை பொண்ணுங்க தெரியுமா பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான், ஆனால் நீ ரொம்பவே வித்தியாசமானவன்னு சொன்னதும் நான் வந்துட்டு ஒரு குயின் மாதிரி அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டர்கிட்ட நீ வந்து தேவையில்லாம மேலே போய் பழி போட்டிருக்க, நீ வந்துட்டு ஒழுங்காக என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் நீ திருடிட்டு இப்படியா பழிய போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஏன்டா அதுக்கு எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்கிறா. என்னன்னு பார்த்தா அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் அவளோட ஃப்ரெண்டு போல அவளை வச்சு தான் அங்கே வந்துட்டு பிரேஸ்லெட்டை வந்து திருடி பர்ஸில் போட சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ காமிச்ச பிறகுமே அவன் வந்துட்டு உண்மையை ஒத்துக்காம அங்கே திமிராவே பேசிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு ஓன்ட்ட மன்னிப்பு கேட்கணும், உனக்கு என்ன அவ்வளோ தகுதி இருக்கா அப்படின்றத சொல்கிறா. நீ வேணா என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அடிக்க வேற வந்ததுமே ஹாவ் வந்துடுறா. நீ தான் தப்பு பண்ணியிருக்க, வந்துட்டு நீ வந்து தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம மன்னிப்பு கேளு அவங்க கிட்டன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவன் வந்து சாரின்னு கேட்குறா. நம்ம ஹீரோயின் தன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு
யார்கிட்டையுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் யாருன்றது இன்னுமே யாருக்குமே தெரியாமல் இருக்குது. நம்ம ஹீரோயின் இவ்வளோ சீப்பாக நீ வந்துட்டு பிஹேவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீ வந்து இப்போ வந்து பேசுறதுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ண போகிற அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. பிறகு அவள் ஆஃபீஸ்க்கு நெக்ஸ்ட் டே வரும்போது அங்கே அந்த மேனேஜர் வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ திரும்ப இங்கே வந்திருப்பேன்னு சொன்னதும், நான் எந்த தப்புமே பண்ணலைன்றப்ப நான் வர்றதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னதுமே, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்னால என்ன வந்துட்டு பெருசாக நடக்க போகுது, நீ வந்துட்டு ஒழுங்காக மேடம்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க சிஸ்டருமே அங்கே வந்துடுறா. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வந்துட்டு உன்னை விட்டு வைக்க முடியாது, உன்னை நான் வந்துட்டு வெளியே வேலையை விட்டு தூக்க போகிறேன்னு சொன்னதும், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கம் இல்லையா, எவ்வளோ தூரத்துக்கு நீ வந்துட்டு சிஓ மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டே இருப்ப, கில்ட் ஆகலையா, அசிங்கம் இல்லாமல் அப்படி சுற்றிட்டு இருக்கே அப்படின்றத சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் சரி ஓகே நீ தானே வந்துட்டு அப்போ சிஓ, அப்போ உன்ட்ட வந்து அந்த கான்ட்ராக்ட் இருக்கும்ல காமி அப்படின்றத சொன்னதும், அந்த கான்ட்ராக்ட் ஆல்ரெடி ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கா போல், அதை வந்து கொண்டு வந்து கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன், பட் இந்த கம்பெனியை விலைக்கு வாங்கி 2 months ஆயிடுச்சு, ஆனால் வந்துட்டு இப்போ வாங்கின மாதிரி வந்து டேட்டை தப்பாக போட்டு கொண்டு வந்திருக்கேமான்னு சொன்னதும், அப்போ அதை பற்றிலாம் உனக்கு தேவை கிடையாது, இந்த கம்பெனியோட சிஓ தான் நான் தான் சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. இப்போங்க ஹீரோயின் நீ இருக்க அளவுக்கு மீறி வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் கூட கில்ட்டி இல்லாமல் சிஓ யாருன்றது தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக வந்துட்டு அங்கே வந்து பிரச்சனையாக ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அந்த மேனேஜர் அளவுக்கு மீறி வாய் அதிகமாக பேசுனதுமே, நீ யார்கிட்ட பேசுகிறோன்றது தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, இதுக்கான வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்கிறா. அங்கே கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்மே அங்கே வந்துடுறாரு. அப்போ அங்கே வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே எனக்காக வந்து வர வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. இந்த கம்பெனியோட வந்து எல்லா ஷேர்ஸையுமே அதிகமாக வந்துட்டு எங்கள் பாஸ் வந்து வாங்கிட்டாரு. ஸோ வந்து ஷேர் ஹோல்டர் அவர் தான் அதிகமானது அப்படின்றத சொன்னதுமே அந்த மேனேஜர் பார்த்தீங்களா உங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ தூரத்துக்கு ஆள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வேற சும்மா இருக்கோல ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவள் இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் உனக்கெல்லாம் இடமே கிடையாது பார்த்தியா, இந்த ஹோல் கம்பெனியோட பவருமே எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா. என்ன சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதுமே, நீ வந்துட்டு யாருன்னே தெரியாமல் இப்படி பேசிட்டு சுற்றிட்டு இருக்கிய அப்படின்றத அவள் கேட்குறா. அப்போ அந்த லேடி வந்துட்டு என்ன தைரியம் தான் இப்படிலாம் பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உடனே நம்ம அசிஸ்டன்ட் நான் வந்துட்டு இப்போ கால் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு பேசுங்களேன் அப்படின்றத சொன்னதும், நான் தான் பிரசிடெண்ட்டோட வந்துட்டு ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்படிலாம் யாருமே தெரியாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. அந்த ஹாவோட நேமை சொன்னால் எப்படி அவங்களுக்கு தெரிய போகுது, அங்கே வந்துட்டு ஃபூக் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே இன்சல்ட் ஆகி போயிடுது. இப்போ அந்த மேனேஜர் இன்னமே வந்துட்டு அளவுக்கு மீறி பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நான் வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு அசிங்கமே இல்லாமல் வந்துட்டு சண்டை போடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருந்தா, அளவுக்கு மீறி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட அவள் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறா. நான் ஃபோவோட ஃபேமிலியில் வந்து கூடிய சீக்கிரம் மருமகளாக போயிடுவேன், அதுக்கப்புறம் பாரு உன் நிலைமை என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஓவராக பேசுகிறா. செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு இவ்வளோ அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மேனேஜருமே கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கவுமே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்கிறா. அப்போ அவங்க சிஸ்டர் நான் இப்போ பாரு நான் வந்துட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே கால் பண்ணா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு ஃபோனை எப்படா கட் பண்ணுறது தான் பார்க்குறான். ஏன்னா வந்துட்டு இந்த கம்பெனி நீ எனக்காக விலைக்கு வாங்கியிருக்கியாமேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவன் வந்துட்டு டக்குன்னு எனக்கு வந்துட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோங்க உள்ளே வந்ததுமே அங்கே அசிஸ்டன்ட் ஃபோன் சொல்லிட்டு கூப்பிட போகிறாரு. ஆனால் ஹீரோயின் அவரோட செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அதை பார்த்துட்டு அவள் அன்றைக்கி வெயிட்டாக இருந்தால் இன்றைக்கி என்ன கார்டாக இருக்க ஏகப்பட்ட வேலை பார்ப்பேன்னு சொன்னதுமே, வேலை பார்க்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே அந்த மேனேஜர் அப்படின்னா உங்கள் 2 பேர்த்தையுமே தூக்கி வேலையை விட்டு எரிய போகிறோம், நாங்கள் எல்லாமே இவங்களோடது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அளவுக்கு மீறி இப்படியா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு ரொம்ப பேசிட்ட, கண்டிப்பாக நான் வந்துட்டு டிசைட் பண்ணி தாங்கணும்னு சொல்லிட்டு அவளை அங்கே ஜாப்பை விட்டு அங்கே தூக்குங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. அப்போ நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த லேடிக்கு அங்கே கால் வந்துடுது. இப்படி உங்களை ஜாப்பை விட்டு தூக்கியாச்சின்னு சொல்லிட்டு அங்கே அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளுக்குமே அங்கே கால் வந்துடுது, உன்னையுமே வேலையை விட்டு தூக்கியாச்சின்னு சொன்னதும் அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீ தான் அவளை வந்து வேலையை விட்டு தூக்குனியான்னு சொன்னதும், நீயுமே இந்த மேனேஜரை தூக்குனே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. சரி ஓகே உங்களுக்கு வந்துட்டு என்ன முடிஞ்சு போச்சா இங்கே வேலை, நீ தான் சொன்னீங்க இந்த குரூப்பே உன்னோடதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி உன்னை வந்து வேலையை விட்டு தூக்குனாங்க, நீ தான் சிஇஓ ஆச்சேம்மா அப்படின்றத சொல்கிறா. அந்த மேனேஜர் ப்ளீஸ் நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே உடனே வந்துட்டு அவங்க அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு அவங்க கால் பண்ணுறா. பட் அவன் ஃபோனை வந்துட்டு பிக்கப் பண்ண மாட்டான். இவளோட பிரச்சனையினால அவன் வந்துட்டு மாட்டிக்க வேண்டியதாக இருக்குமே, அதனால தான்
நம்ம இப்போ உடனே போய் ஃபூவை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போனாங்க. கார்ட்ஸ் வந்துட்டு உள்ள விட மாட்றாங்க. நான் வந்து பிரசிடென்ட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன உள்ள விடுங்கன்னு சொல்லும்போது, அங்கே நம்ம ஹீரோங்க உள்ள வந்துடுறான். ஹீரோ வந்ததுமே நாங்கள் வந்துட்டு உள்ள அவரை மீட் பண்ணணும்னு சொன்னதுமே, நீ ஃபஸ்ட்டு விடு அப்படின்றத சொல்லிட்டு, தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அவர் வந்துட்டு உங்களை மீட் பண்ண முடியாது. அவர் வந்துட்டு ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு. அந்த பார்ட்டிக்கு உங்களுக்கு இன்விடேஷன் குடுத்துருப்பார்ல. ஸோ நீங்கள் அந்த இன்விடேஷன் எடுத்துட்டு அந்த பார்ட்டிக்கு போங்களேன்னு சொன்னதும், கண்டிப்பா போவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்பங்க நம்ம ஹீரோயின, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? வா என் கூடன்னு சொல்லிட்டு அவன் உள்ள கூட்டிட்டு போறான். இவங்களுமே பின்னாடி போக பார்த்தா, வெளிய போங்கன்னு சொல்லிட்டு அங்க கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயின் அவன் அங்க உள்ள கூட்டிட்டு வந்துட்டு, நீ எதை பத்தி கவலைப்படக்கூடாது அப்படின்றத சொல்லலாம். நீ எதுக்காக அங்க வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, உன்னை புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் நானவே ஹேண்டில் பண்ணிக்கிறவேன்னு சொல்றா. நான் உனக்காக தான் அந்த ஷேர்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, எனக்காகவான்னு சொன்னதும், ஆமாம் அந்த ஷேர்ஸ் எல்லாமே நான் உனக்காக தான் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உனக்கு கொடுத்துருவேன். எப்பயுமே நான் உன்னை வந்து ரொம்ப கேர் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவ வந்துட்டு அங்கே அந்த ஹாவ்ட்ட, நீ எதுக்காக வந்துட்டு நான் கால் பண்ணும்போது ஃபோன் அட்டன் பண்ணுறேன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருந்தேனா, அதனால தான் அவன் போய் சொல்லிட்டு இருக்கான். இன்றைக்கி அந்த பார்ட்டி இருக்குல்ல, நீ என்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். ஷேர்ஸுமே நீ வந்துட்டு வாங்கியிருக்கேல எனக்காக தான் சொன்னதும், அவனும் ஒரு ஃப்ராடு. ஸோ வந்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு போய் சொன்னான். பிறகு அங்கே வந்துட்டு அவங்க அப்பாட்ட, அந்த ஃபூ வந்துட்டு இன்றைக்கி என்னை அந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போக போகிறாப்பான்னு சொன்னதும், அந்தாள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உன்னோட சிஸ்டர்ட்டேருந்து கொஞ்சமாச்சும் நீ கற்றுக்கோ அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் நான் எதுவும் கற்றுக்க வேணாம். நான் வந்துட்டு இப்போ என்னோட அம்மாவோட எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு போக வந்தேன்னு சொன்னதும், நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் உனக்கு கிடைக்கும்னு அவர் சொல்கிறாரு. நான் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டோட வர்றேன். ஆனால் நீங்கள் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்கமே, அப்போ லாயரோட தான் வந்துட்டு எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட வந்து பறிச்சுட்டு போகணும்னு சொன்னதும், அந்த ஆள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. பிறகு பார்த்தா நெக்ஸ்ட்டு அங்கே வந்துட்டு அதே மாதிரி பார்ட்டிக்கு போயிடுறாங்க. அந்த ஹாவ் வந்துட்டு அங்கே வந்ததுமே ஃபோன் நினச்சிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவ்வளோ ஒரு பணக்கார வீட்டுக்காரே வந்துட்டு நம்ம பொண்ணோட பின்னாடி சுற்றுறானேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே, நீ என்னங்க பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி அங்கே கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து நிற்கிறத பார்த்துட்டு அந்த ஹாவுக்கு பயமாயிட்டு, எனக்கு முக்கியமான கால் வருது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ வரதை பார்த்துட்டு, உண்மையான ஃபூ யாருன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்டதும், என்ன இப்போ இவன் தான் ஃபோன் சொல்ல போகிறான்னு கேட்டதும், கரெக்டாக நீ சொல்லிட்டேன்னு சொன்னதுமே, அவர் ரொம்ப சீப்பாங்க பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, வெளியே தூக்கி போடுங்க அப்படின்ற சொன்னதுமே, அதை கேட்டுட்டாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. என்ன திடீர்னு தான் இந்த கார்ட்ஸை வச்சுட்டு என்ன தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீரோ வந்துட்டு இவங்க ரெண்டு பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்கன்னு சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்குறா. நானுமே வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் தான், அதை நானுமே உன்ட்ட மறைச்சிருக்கேன் நம்ம ஹீரோயின் சொன்னதும், சரி ஓகே 2 பேருமே மிஸ்டேக் பண்ணிட்டோம். அப்போ நீ வந்துட்டு இதை சரிசமப்படுத்தணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னா என்னை வந்துட்டு உன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண விடுன்னு சொன்னதும், ஹீரோயினுக்குமே அவனை பிடிச்சிருக்கு. ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு அவள் ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, நான் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், அந்த பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே அவங்க கார்ட்ஸ் பிடிச்சி அங்கே வெளியே தள்ளும்போது, அந்தாலும் அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கும்போது, அங்கே வாங்க வந்துட்டு இவங்களை எதுக்காக வெளியே தள்ளிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ வாங்க, நான் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். உங்கள் பொண்ணு வந்துட்டு எவ்வளோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ வந்து மேரேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னதும், அந்த ஆள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அப்படின்னா நம்மளுக்கு ஃபண்டிங் வந்துட்டு எந்த ப்ராப்ளமே இருக்காது, நம்ம கம்பெனியுமே பேங்க்ராப்ட் ஆகாதுன்னு சொன்னதும், அங்கே அவளுமே வந்துட்டு அப்படியே பயந்துட்டே ஆமான்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்ருக்கா. ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் போய் சொல்லிட்டு சுற்றுவா, அவனும் ஒரு ஃப்ராடு இவளும் ஒரு ஃப்ராடு. அப்போங்க நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே, என்ன வந்துட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. அவனோட அந்த வெயிட் ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அந்த வேங்குமே வந்துட்டு தேவையில்லாமல் அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் மேலே அவர் ட்ரிங்க்ஸை ஊற்றிட்டு, உனக்குலாம் இந்த லெவல் தான், நீலாம் இப்படி ட்ரெஸ் போட தகுதி இல்லைன்னு சொன்னதும், ஹீரோயின்மே ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றி விட்டுட்டு இப்படியே சண்டை வந்துட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தா அங்கே வெயிட்டர் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை ட்ரெஸ் வந்து மாற்றுறதுக்காக கூட்டிகிட்டு போனதுமே, எனக்கு எங்கே ட்ரெஸ்ஸுன்னு கேட்டதும், உங்களுக்கு எங்கேயாச்சும் நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்காக சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போதுமா இன்னும் கொண்டு வருவான்னு சொன்னதுமே, இல்லை இதே போதும் அப்படின்ற சொன்னதும், அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப பியூட்டியாக அழகாக தெரியணுமா, சார் வந்துட்டு அதுக்காக இப்படிலாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு சொன்னதும், அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு இவ பார்த்தா இப்படி ட்ரெஸ் எல்லாமே வந்து பாசியம் பண்ணிட்டா, எனக்கு இப்போ ட்ரெஸ் மாற்றணும்னு சொன்னதும், நான் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி தரேன்னு அவனுமே சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினும் அவளுமே சேமாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றாங்க. கண்டிப்பாக இவள் வந்துட்டு ஃபேக்காக தான் ரெடி பண்ணியிருப்பா, ஃபோ வந்துட்டு எனக்காக வாங்கி கொடுத்துருக்காரு, இவளுக்கு ஏது அவ்வளோ காசு அப்படின்ற சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் என்ன ஒரு இன்சூரன்ஸ், எனக்குமே ஃபூ தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னதுமே, அங்கே இவள் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கா, இவளுக்குலாம் வந்துட்டு தகுதியே கிடையாது அப்படின்ற
அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னோட தகுதியை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க இப்போ பாருன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றா. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு இந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து ரொம்ப அதிகம் அப்படின்ற சொன்னதும் இவன் வந்து போய் சொல்லிட்டு இருக்கா, எல்லாம் ஃபேக்காக தான் போட்டு சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து விழா திரும்பவுமே போய் சொல்ல போறியா, இவன் தான் ஃபோன் சொல்லிட்டு அங்கே கேட்டதும் கரெக்டாக சொல்லிட்டி அப்படின்றத சொல்கிறா. நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபூ யாருன்றது தெரியாமல் அந்த ஃபேக்கான ஃபூ பின்னாடி சுற்றிட்டு இருக்கியா, வந்துட்டு உன் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு பாரு அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. வேகமாக நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப வேண்டியதாக இருது. அப்போ அங்கே ஃபூ வந்து பேச வர்றாருன்னு சொல்லும்போது அங்கே காவ் தான் மேலே வர்றான். அங்கே காவ் வந்ததுமே அங்கே அவன் வந்துட்டு ஓவராக நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் பேசு எவ்வளோ நாளைக்கு பேசுவேன், கூடி சீக்கிரம் ஒன்றுமே நம்ம நீ தெருவுக்கு வரப்போகிற அப்படின்றத சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அங்கே கால் வந்துருச்சு போல். அதனால தான் அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கான். கூடி சீக்கிரம் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன், இன்றைக்கி பண்ண முடியல நான் என்னன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே வீட்டில் வந்து அவங்க அப்பா அங்கே ரொம்ப கோவப்பட்டு ஹீரோயின்ட்ட கத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் என்னோட அம்மாவோடது எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொன்னதுமே அவள் பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ தான் வந்துட்டு பெரிய கம்பெனியோட சிஇஓ ஆச்சு, உன்னோட அப்பாவை நீ காப்பாற்றிக்கோ, என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹவுமே வந்துடுறான். அவன் இன்னுமே வந்துட்டு ஃப்ராடாக வந்துட்டு அங்கே நடிச்சிட்டு சுற்றுறான். அப்போ வந்துட்டு இதான் வந்து ஃபோன் செட் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சீப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட தரப்புல இருந்து நம்ம ஹீரோயினுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கவுமே பூ கொடுத்து விட்டாருன்னு சொன்னதும் அப்போ நீங்கள் தானே எனக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னதுமே அந்த ஃப்ராடுமே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஆனால் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அங்கே நம்ம ஹீரோ வந்தால் உண்மை மாட்டிக்குவானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அங்கே பக்கத்தில் போய் நின்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினையுமே அவள் ரொம்ப சீப்பாக பேசிகிட்டு இருக்கா. அவன் அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே ஓங்கி அவ்வளவே கன்னத்தில் அரைஞ்சிடுறான். என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் நீ வந்துட்டு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது, அவர் தான் ஃபூ அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஃப்ராடு வந்து பேசிட்டு சுற்றினாலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உண்மையான ஃபூ யாருன்னு தெரிஞ்சிருச்சா, உன் நிலைமை என்னன்னு தெரியுதுல்ல அப்படின்றத சொன்னதும் அப்போ நீ என்னை சீட் பண்ணியான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு அவங்களுக்குள்ள சண்டை வந்து அவனை அடிச்சுமே விரட்டி விட்டுறா. உடனே இந்த ஆள் வந்துட்டு அங்கே ட்ராமா பண்ணுறாரு, எனக்கு தெரியுமே என் பொண்ணு ரொம்ப திறமைசாலின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள பழிவாங்காமல் விட மாட்டேன், அவங்க வந்துட்டு என்னோட அம்மாவுக்கு ரொம்ப துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ நான் வந்துட்டு எல்லா ஷேர்ஸுமே உனக்கே கொடுப்பேன், நீ தான் அந்த கம்பெனியோட சிஇஓ ஆவான்னு சொல்கிறாங்க. அது அங்கே வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு சிஇஓ வந்துட்டு இன்றைக்கி சூஸ் பண்ண போகிறாங்க போல். ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இன்னமே நான் தான் சிஇஓன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இப்போ ஃபேக்காக வந்துட்டு இங்கே நடிச்சிட்டு இருக்கா, உண்மையான சிஇஓ வந்துட்டு நான் தான் சொன்னதும் உன்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோவுமே வந்துட்டு இந்த கம்பெனியில் அதிக ஷேர்ஸை வந்து நான் தான் வச்சுருக்கேன், ஸோ வந்துட்டு இந்த ஷேர்ஸ் அவளுக்கு கொடுக்குறேன், இவள் பொய்யா சொல்லி ஏமாத்திருக்கான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோட்ட நீ இப்போ வரைக்கும் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நான் எப்பயுமே உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான். ஆனால் நம்மளுக்கு இன்னுமே கொஞ்ச நாளில் கான்ட்ராக்ட் வந்து முடிய போதுன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ அதை பற்றி பேசாத, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன் கூட சேர்ந்து எப்பயுமே நான் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறான். நம்ம ஹீரோ இனிமேல் அங்கே ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருது. வேகமாக அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் பிறகு ஹீரோட்ட எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்னோட அப்பாவோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி அந்த பேங்க்ரப்ட் பண்ணி விடணும், அந்த என்னை அம்மா வந்துட்டு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே நீ வந்துட்டு நினச்ச மாதிரியே நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப அங்கே ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு என்ன வந்துட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க வந்து பேங்க்ரப்ட் பண்ணிட்டாங்க போல் மொத்தமாக அந்த ஆள் வந்துட்டு நான் உன்னோட அப்பா இல்லை அப்படின்ட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே நீ பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்ற செட்டங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க கவுட்டங்க கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். ஏன்னா ஹீரோயின் ஒய்ஃப்னு தெரிஞ்சு போயிருச்சு அவனுக்கு. இப்போ வந்துட்டு அவங்க பிரதர் எப்படி எதிர்த்து அவனால எதுவும் பண்ண முடியும், வந்துட்டு ஃபோனை கட் பண்ணு, நீ வந்துட்டு பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கியா, நீ தான் அந்த கம்பெனியோட சிஇஓன்னு சொல்லிட்டு அங்கே கத்துனதுமே அவங்க அப்பா என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் உங்கள் பொண்ணு வந்துட்டு இவ்வளோ நாளாக சிஇஓன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தால அதோட பலன் தான் அப்படின்றத சொன்னதும் அதனால நீ பொய் சொன்னியான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு அப்படியே கொஞ்சிட்டு பேசுகிறாரு, நீ என்னோட செல்ல பொண்ணு இல்லைம்மா, எதுக்காக நீ இப்படிலாம் அப்பாட்ட கோவப்பண்ணுன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு பேசினதெல்லாம் போதும், உனக்கு நடக்க போகிறத பார்த்துன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போகும்போது உங்கள் வந்துட்டு எல்லாமே பேங்க்ரப்ட் ஆகிருச்சு, ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஆள் வந்து என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு பண்ண பாவத்துக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, எனக்கு வந்துட்டு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னோட அம்மா இப்போ சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எப்பயுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.